நல்லா இருக்கிறீங்களா? என்ன கேட்டேன், நல்லா இருக்கிறீங்களா? இப்ப இந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையிலும் போன்ல என்ன தொல்லை பண்றாங்க, என்ன கண்ணு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஏதோ நம்ம டைரக்டரா இருந்த என்ன கொண்டாந்து ஒரு நடிகனா ஆக்கி விட்டா என் அருமை தம்பி துரை செந்தில்குமார் அவர்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றி. அவருடைய மனசுக்கேற்ப மற்ற எல்லா நடிகர்களும் என்னுடைய தம்பிகள், குறிப்பா சூரிய அவர்கள், சசிகுமார் அவர்கள், நான் மிகவும் நேசிக்கிற இயக்குனர் அருமை தம்பி வெற்றிமாறன் அவர்கள் எல்லாம் நான் நடிக்கும் போது வேண்டாம்னு சொல்லாம என்ன ஏத்துக்கிட்டதுக்கு 2வது நன்றி. ஏன்னா நான் என்ன நடிப்பேன்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் அப்பப்போ படங்கள்ல சின்ன சின்ன ஒரு கேரக்டர்ஸ்ல முகத்தை காட்டியிருக்கேன். பல பிரஷர்களுக்கு நல்ல திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவாங்க, என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்புறம் எல்லாம் பார்த்தா இவங்க மதுரை பாஷையில பிச்சு வளரிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தம்பி சொன்னாரு, நம்ம அண்ணே இப்படி பேசலாமான்னு. கண்ணே, எனக்கு தெரிஞ்ச பாஷையில் ஒன்று பேசிட்டு போயிடுறேன், கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க, நேச்சுரலா இருக்குது. மந்திரி கேரக்டர் தானே, பெரும்பாலும் கோயம்புத்தூர் மந்திரிங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் துரை செந்தில்குமார் முழு நம்பிக்கையோட அவருடைய, நான் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஸ்கிரிப்ட் இருக்குன்னு நான் கடைசியில டப்பிங்ல தான் பார்த்தேன். ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஸ்கிரிப்ட் அது. வெற்றிமாறன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துல இந்த படம் நடந்தது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. வெற்றி, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஏன்னா துரை செந்திலையும் வெற்றியும் ஒரு குருநாதரை நாம் எப்போதும் மறக்காமல் பூஜித்து அவர்களை போற்றும் போது அந்த மாணாக்கர்கள் எப்போதும் தோல்வி விட்டதே கிடையாது. உலகத்திலேயே உயர்ந்த ஒரு பண்பு என்னன்னா நம்ம குருநாதர்களை நேசிக்கிறது. ஒரு தடவை வெற்றி சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில, நான் ஸ்கிராப் பண்ணும்போது பார்த்தேன். துரை பாலுமகேந்திரா சார் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவரை கூடவே இருந்து, அவர் நடக்க முடியாத ஸ்டேஜில் கூட அவரை குளிப்பாட்டுறதுல இருந்து அவரை அரவணைச்சு கடைசி வரையிலும் பார்த்துக்கிட்டான் தம்பின்னு. ஸோ அவருடைய ஆசீர்வாதம் தான் இந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்தா எவ்வளவு சக்சஸ் பண்ணுன்றது முக்கியம் அல்ல, நம்ம எத்தனை பேருக்கு உதாரணமாக இருக்கிறோன்றதுதான் முக்கியம். அந்த வகையில சும்மா காமெடியா அப்படி தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு தம்பியை கூப்பிட்டு அதுவும் வெற்றி தான் சொல்லியிருக்காரு. 2-3 தடவை தான் நான் பார்த்திருக்கேன் சூரிய. ஆனா கூப்பிட்டு வச்சு சூரிய வச்சு பண்ணாரு பாருங்க. தமிழகமே திரும்பி பார்க்கிற மாதிரி, தமிழ் உலகமே திரும்பி பார்க்கிற மாதிரி விடுதலை என்ற ஒரு படத்துல அவரை ஒரு அசத்தலான கதாபாத்திரத்தை கொடுத்து நடிக்க வச்ச, திருப்பியும் அந்த நன்றி வெற்றிமாறன் சேரும். அந்த பயம் நம்ம அண்ணன் பண்ணாரே, அந்த பயத்திலேயே நம்ம கரெக்டா பண்ணியாகணும் என்ற பயம் ஒவ்வொரு நாளும் செந்தில்கிட்ட இருந்திருக்கும் போல இருக்கு. அத அற்புதமா வெற்றிமாறனுடைய படத்தினுடைய பெயரை கெடுக்காம ஒரு படத்தை நான் எடுத்தா போதும்னு முயற்சி பண்ணிருக்கீங்க. அதுல இந்த வெற்றிமாறன் அளவுக்கு நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் தம்பி. அது மட்டும் இல்ல, நட்புக்குன்னு ஒரு உதாரணம் இருக்கு. எத்தனையோ பேர் நம்ம நண்பர்கள் சொல்லிக்கிறோம். சினிமாவில் நிறைய போலி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பிரச்சனை வரும்போது காணாம போயிடுவாங்க. நிறைய பேர் வெற்றிக்கு பின்னாடி நம்ம பேண்ட ஏறி சவாரி பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படி சவாரி பண்றவங்க எல்லாம் நம்ம தோத்து நிற்கும் போது நம்ம மேல சவாரி பண்ணிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. இன்னொரு குதிரை மேல ஏறி சவாரி பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதையெல்லாம் பார்க்காம